அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இது ராம்குமார். இன்றைக்கி நாம் வனரசிகன் தொடரில் பார்க்கக்கூடிய இடம் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருமோகூர் காளமேக பெருமாள் கோயில். இது 108 திவ்ய தேசங்களில் 94வது திருத்தலமாக விளங்கப்படுற இந்த கோயிலுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டோன்னா, மதுரையில் உள்ள ஒத்தக்கடை, மதுரை டு மேலூர் ரோட்டில் உள்ள ஒத்தக்கடையில் இறங்கி அங்கேருந்து திருவாதூர் போகக்கூடிய ரூட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் போனாலே நம்ம அந்த கோயிலை அடையலாம். இதோட புராண சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா, தேவர்களுக்கு நம்மளுடைய பெருமாள் அவருடைய அந்த மோகினி அவதாரத்தை காட்டியிருப்பார் பார்க்கடலில் கடையும் போது. அதை தாண்டி துவாபர யுகத்தில் புலஸ்திய முனிவரோட தவத்தால் அவருக்கே அதே தான் எடுத்த மோகினி அவதாரத்தை காட்டியருளிய தலமாக இதை கருதப்படுறதுனால இது மோகூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை தாண்டி உள்ளே போனோம்னா கம்பத்தடி மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் நாம் சிறப்புன்னு சொல்கிறது என்னென்னா, ராமர், சீதை, ஆஞ்சநேயர், லக்ஷ்மணர், ரதி, மன்மதன் இப்படி 5 சிலைகளுமே அந்த தூணை சுற்றி இருக்கிறதா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிற்ப வேலைப்பாடுகள்னு சொல்லும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இங்கே நம்ம மிக பழமையான அந்த யாழி சிலை அதுபோல் நிறைய வேலைப்பாடுகளை பார்க்கலாம். இப்போ பார்க்குறோன்னா தெரியும் எவ்வளோ நேர்த்தியாக அந்த தூண்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு. இப்போ நம்ம பார்க்குறது தான், உள்ளேருந்து பார்க்குறது தான் நம்மளோட மைய மண்டபம், அந்த மூலவரோட சிலை அமைந்திருக்கக்கூடியது. இந்த மன்மத சிலையை தாண்டி நம்ம உள்ளே நேராக போகும்போது இந்த மண்டபத்தை பார்க்கலாம். இதை தாண்டி நம்ம உள்ளே போனோன்னா உள்ளே மூலவர் 2 தேவிகளோட காட்சியல்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த மூலவரோட மண்டபம், அதோட கலசம், தங்க கலசம். அதுக்குள்ளே மூலவரோட என்ன மாதிரி வீற்றிருக்காங்கன்றதை நம்ம அந்த இதில் பார்க்கலாம். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்கிறப்படுறது என்னென்னா, திருமோகூர் ஆப்தன் அப்படின்னு இந்த கடவுளை வணங்குறாங்க. அது ஏன்னா, ஆப்தன்னா நண்பன், ஆபத்து காலத்தில் உதவுற நண்பன் மாதிரியும், நம்ம கேட்டுறதெல்லாம் நம்மளோட வேண்டுகோளுக்கு இணங்க செய்யக்கூடிய நண்பனை போல் நம்ம நம்மளுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் அப்படின்றதுனால இந்த பெயர் அழைக்கப்படுது. மைய மண்டபத்துக்கு மூலவர் சிலைக்கு இடது பக்கமாக சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். இது சனிக்கிழமைகளில் சிறப்பு விசேஷங்களும் வெளியில் நடைபெறதை பார்க்கலாம். அதை தாண்டி பார்த்துட்டோம்னா, இங்கே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறது உற்சவ காலங்களில் ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுடன் வீதி உலா வர்றாரு. அதுபோக வைகாசி மாத உற்சவத்தில் 8ஆம் நாள் பெருமாள் இங்கே மோகினி அவதாரத்தில் காட்சி அளிக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி மகத்தன்று ஒத்தக்கடை நரசிம்மர் ஆலயத்துக்கு இங்கேருந்து பெருமாள் எழுந்தருள்றது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மோட்ச தீப வழிபாடு அப்படின்றதும் இந்த கோயிலில் ஒரு சிறப்பான ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது நரசிம்மவள்ளி தாயாரோட கோயில். இது மூலவர் சிலைக்கு வலது பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். திரும்ப இந்த மண்டபத்தை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு நேர்த்தியான கட்டமைப்புனா, மிக பழமையான கோயில். இது ஒரு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோயிலாக கருதப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குன்னு. இதை கட்டியது யாருன்னு பார்த்துட்டோம்னா, பாண்டிய மன்னர்கள். இதில் உள்ள பல மூலவர் சிலை, பல மண்டபங்களை கட்டினது மருதுபாண்டியர்களாக நம்பப்படுது 6ஆம் நூற்றாண்டில். கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தலம். அதனால் ஆனமலை நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக மறக்காமல், அது பக்கத்தில் வெறும் 3 கிலோமீட்டர் தான், ஒரு ஆட்டோ எடுத்தாலே போதும், இங்கே வந்துடலாம். இந்த கோயிலுக்கு வெளியில் வந்தோன்னா வலது பக்கத்தில் நம்ம நரசிங்க பெருமாள் கோயிலில் பார்க்குற மாதிரியே இங்கேயும் ஒரு தாமரை குளம், பொட்டைக்குளம் இருக்கும். இது அதை விட மிக பெருசாகவே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே தாமரை பூத்து ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக இருந்துச்சு. வெள்ளை அப்புறம் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்த தாமரைகளை பார்க்க ரொம்ப அருமையான இடம், தண்ணி நிறைந்து. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அருமையான இடம். கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு இதுவும் இருக்குது, நாகம்மா கோயிலும் இருக்குது. அங்கேயுமே நிறைய பேர் வழிபாடு செய்கிறத பார்க்க முடியுது. மஞ்சள் தொட்டில் இதெல்லாம் நம்ம வேண்டுதல் வச்சு பண்ணுறதை பார்க்க முடியுது. கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். இன்னொரு ஒரு சிறப்பான விடயத்தோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்.